நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தஞ்சாவூர் மாவட்டம் மணக்குடி ரவியண்ண கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அவங்க சந்திப்போம். அவங்கள பற்றியும் அவங்க வளர்க்கக்கூடிய மாடுகளை பற்றியும் இந்த காணொலி மூலம் தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கண்ணா. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா மணக்குடி தான் நம்ம சொந்த கிராமம். நம்ம ஒரு 3 தலைமுறையாக மாடு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தாத்தா பாட்டை அந்த காலத்துலேருந்து நம்ம மாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னைய சேர்த்தா இது 4வது தலைமுறை பார்க்குது. சரிங்க. இந்த மாடு நம்ம சேர்க்கறது நம்ம குல தொழில் மாதிரி இதை விடாம வேற எங்கேயும் போகாம பாதி பேர் விட்டுட்டாங்க. இப்போ நான் கொஞ்சம் விடாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சொந்த மாடு வேணும், அதுல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைனேஜ் மாடுகள்லாம் இப்போ இன்னும் அது வழிகால இருக்கு. இந்த மாடுகளை வளர்க்க உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதை சொல்லுங்க. நானும் காலேஜ் எல்லாம் போயிருக்கேன், வந்திருக்கேன், படிச்சிருக்கேன், ஒரு வேலையில எல்லாம் இருந்திருக்கேன், போயிருக்கேன். இருந்தாலும் இந்த மாடு அதுங்களுக்கு நம்மளை விட்டா யாரும் இல்ல. சீரியஸா நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துறோம் இருந்தாலும் நம்ம அளவுக்கு நம்ம மாட்டை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அதனால நம்ம சொந்த மாடு இருக்கணும், நம்ம சொந்த மாட்டுக்காக மாடு சேர்க்கணும். இவ்வளவு மாடு சேர்ந்தாதான் ஒரு கிடக்குழி வாங்க முடியும். 2 ஆள் இருக்காங்க, 2 ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவன் வீட்டு செலவு இருக்கு. அப்படிங்கறதுனால மேற்கொண்டு நம்ம மேய்க்கணும், சேர்க்கணும். நல்ல முறையில் ஒரு கிடை கட்டுறோம். ஒரு வயல கட்டுறோம்னா இப்ப 300 மாடுனா ஒரு 4 மா ஒரு ஏக்கருக்கு மேல கட்டலாம். சரிங்கண்ணா. கட்டி அது ஒரு பிசினஸ் மாதிரி சைட்ல இருக்கு. நம்ம சொந்த மாடு இருக்கும். ஸோ நம்ம அதை அந்த மாதிரி நம்ம மாட்டு வள ஒரு ஆர்வத்தால நாங்கள் இதே நீங்க பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம கடையில மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குண்ணா? 300 மாடு இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் இப்போ விரும்பி நம்ம கடையில மாடு எடுத்து போவாங்களா? புதுக்கோட்டை பக்கம், கந்தரக்கோட்டை, அந்த மாதிரி மதுரை பக்கம். சரிண்ணா. ஒரு 25 மாடு கண்ணு போல கொடுத்துருவோம். நம்ம கடையில இருந்து அங்க போய் நல்லா விளாண்டுக்கலாம். விளாண்டு சொல்லியிருக்காங்க, போன டே விளாண்டுருக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. திருப்பி ஒரு கண்ணுட்டி கொடுங்க, லோக்கல்லையும் கொடுப்போம். சின்ன சின்ன கண்ணுட்டிலாம் ஒருத்தக கஸ்டமர் அவங்க ஒரு 1000, 500, 2000 அந்த மாதிரி. நம்ம சொந்த மாட்டு கண்ணு முத இது கண்ணுலாம் ரொம்ப சின்னதா இருக்கும். ஆமா, அது விரும்பி யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கறது. அவங்க வளர்க்கறது கரம்பையில கூட நம்ம ஊர் பக்கத்து ஊர் அங்க கூட கொடுத்துருவோம். சரி, வளர்த்துருக்காப்புல இப்ப நல்லா இருக்கு, இன்னொரு கண்ணுட்டி கொடுங்க. அப்படியே விளையாடுது அப்படிங்கிற ஒரு வேகம் அந்த ஒரு மாட்டு வெளிங்கிறதுனால அந்த வேகம். நீங்க இப்போ உங்க லைனேஜுக்கு கரெக்டா வச்சிருக்கீங்க? கரெக்டா வச்சிருக்கோம். கடை போடுறாங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. மாடு பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்துட்டு எல்லா டைமும் மாடு இருக்கும். மேக்சிமம் எல்லாருமே மாடு வச்சிருப்பாங்க. கடை போறது அரிதுதான். ஊருக்கு ஒரு 4 பேர்னாலும் கடை மாடு சேர்ப்பாங்க. தஞ்சாவூரை பொறுத்தளவு எல்லாருமே விட்டுட்டு அவங்க வேலை ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் அந்த மாதிரி தனியா பிரிஞ்சுட்டாங்க. விடாதக்க நாங்க வச்சிருக்கோமா. இப்ப இங்க எதுவும் மாடு காணாம போனாலும் வச்சிருக்க அப்பாவை தான் வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்க. மணக்குடியா ரவி அவர்கிட்ட தான் மாடு இருக்கும். கெடைனா உணவு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு. கெடை கட்டணும்னாக்கா உரம் தான். அந்த மாடு போற சாணி அது உரம் அந்த வயலுக்கு. மாடு படுத்தே இருந்துச்சாலே வரும். மாடு போற கோமியம் கொண்டு வரும். சரிங்கண்ணா. அதை நம்ம டைரக்டா எல்லாரும் வைக்க முடியாதுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி. மாடு இல்லாதவங்க உரம் வச்சுக்கிறது தான். அதோட ப்ராசஸே அதுதான். சரிங்க சரிங்கண்ணா. அது காலப்போக்கில் யாருமே வச்சுக்கிறது இல்லை. இப்போ முக்கால்வாசி எல்லாருமே கடை வைக்க பழகிட்டாங்க. எல்லாருமே பழகிட்டாங்க. பரவாயில்ல. சார், இப்போ இந்த மாடுகள் வளர்க்குறாங்க, இதனால உங்களுக்கு என்னென்ன வருமானம் இருக்கு? வருமானம்னு பாத்தீங்கன்னா நம்ம சொந்த மாடு 30 மாடா இது அணில மிச்ச மாடு நாங்க ஓட்டுறோம் பாருங்க. நம்மள்ட்ட தான் விட்டுறாங்க. ஒரு 25 வருஷமா இது எல்லாமே நம்மள்ட்ட வந்துட்டு இருக்க மாடு. சரிங்கண்ணா. அவங்க எல்லாம் ஒரு மாட்டுக்கு 300 ரூபா அப்படின்னு நான் சொன்னோம்னா இருக்கப்பட்டவங்க 300 ரூபா கொடுப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க 200 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு அமௌண்ட் சேரும். ஆளுங்க சேர்க்கிறோம்னா ஆளுங்களுக்கு நாங்க முன்னாடியே பணம் கொடுத்துருவோம். சரிங்க. ஏன்னா எனக்கு ஒரு 50,000 கொடுங்க, அப்பதான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சுக்குவோம். ஆமாண்ணா. அந்த அமௌண்ட் வாங்கி அப்படியே அங்க கொடுத்துறது. கொடுத்துட்டு ஆளை வச்சுக்கிறது. அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் வந்துட்டு மாடு கடை போடுறோம்ல, கடைக்கு ஒரு மாட்டுக்கு 10 ரூபா. அதான் கணக்கு பண்ணி ஒரு மாட்டுக்கு 10 ரூபா, 300 மாடு 3000. ஆளு 2 ஆளுன்னா 2 ஆளுக்கு சம்பளம் 500 1000. சரிண்ணா. மிச்சம் நம்ம செலவு போக எங்களுக்கு ஒரு 1500 ரூபா நிக்கும். அவ்வளவுதான். அதுலதான் அந்த 500 ரூபால சாப்பாடு செலவு எல்லாம் பார்த்துட்டு மிச்சம் ஒரு 1500 ரூபா வீட்டுக்கு. சரிண்ணா. இப்ப உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்லாம் நல்லா பண்றாங்களா? ஃபேமிலியில இப்ப யாரும் வச்சுக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. நானும் அப்பா மட்டும். சரிண்ணா. எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கட்டும், நம்ம இருக்கிறவரு. எனக்கு அந்த ஆசை அவரு பாக்குறதுனால வந்துச்சு. ஏன்னா அடிபட்டு இந்த மாடு வந்துச்சு. பெருகி வித்து திருப்பி பெருகி வித்து வீடு கட்டும் போது நடுவில் கொஞ்ச நாள் வித்துட்டோம். நம்ம ஸ்டேஜ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பெருக்கி காட்டணும். அதை நம்மளுக்கு சொந்தமா இன்னும் இருக்கிற மாடை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்தணும், நிறைய வச்சு பார்க்கணும் ஒரு ஆசை. விட்டுறக்கூடாது. சரிண்ணா. இப்ப இந்த மாடு வளர்க்கறதுல உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. சிரமம்னு பாத்தீங்கன்னா ரோட்ல ஓட்டுறதுன்னு. மாடு இப்படி போ, இங்க ஓட்டாத. ஏன்னா அவங்களை இறங்கி ஓட்ட சொன்னா அவங்களுக்கு தெரியாது அதை பத்தி. நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளவு சிக்கல் இருக்கு அதுல. இத்தனை பேர் மாடுன்னு இப்ப உங்க மாடு என்கிட்ட இருக்கு, அடிபட்டு போனா என்னதான் கேட்பீங்க, நம்ப மாட்டாங்க. அவ்வளவு சிரமத்து உள்ள ஒரு பைபாஸ்ல எல்லாம் ஓட்டுறோம்னா ஒருத்தருமே நிக்க மாட்டாங்க.
ஒரே ஒரு வேண்டுகோள்னா கொஞ்சம் பொறுமையா ஒரு 10 நிமிஷம் நின்று போறது இல்ல. ஆமா வருஷம் 365 நாள் வண்டி போகுது, பஸ் போகுது, கார் போகுது. ஒரே ஒரு நாள் தான் மாடு பயணம் போகும். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகும். அதுக்குள்ள சண்டைகள் வரும். சரி, மாடு கிராஸ் பண்ணும்போது வேகமா வந்து அதுக்குள்ள பூந்து போகும். மாடுக்கு தெரியாது இல்ல, அதுக்கு நம்மள நம்பி வரும். ஆமாங்க, நான் ஓட்டுறேன் போகணும் அதான் தெரியாது. இடிக்கிற முட்டணுங்கிறதே மாடெல்லாம் மாறிட்டு இன்னும் இருந்த கடையமெல்லாம் இல்ல, மாறிட்டு. அப்படிங்கும் போது ஒருத்தருமே நிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல, விட்டு விழுந்துடுறது, சண்டை போடுறது, அதெல்லாம் தான் சிரமமா இருக்கும் பயணம் ஓட்டுறது. ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, போங்கண்ணே. சரி, நான் இன்னொரு நான் இப்ப கோடை காலமா இருக்கு, ரைட் சமாளிக்கிறீங்க. மழை காலத்துல எப்படி சமாளிப்பீங்க? மழை காலத்துல மாடெல்லாம் இங்க இருக்காதுண்ணே, நம்ம சேலம் போயிடும். லோக்கல் மாடுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 150 மாடுக்கு கிட்ட இருக்கும். சரிண்ணா. அந்த மாடெல்லாம் இந்த ஆடி முடிய போறப்ப போன் அடி சொன்னோன்னா அவங்க வந்து ஓட்டிட்டு போயிருவாங்க மாட்டேன். சரிங்கண்ணா. அது இருக்குன்னாக்கா காலை விடுறாதவங்க எல்லாத்தையும் காலை இருக்காதுல்ல. ஆமா, மாடு காலைக்கும் பழகிக்கும். அதே மாதிரி வச்சு பார்க்க முடியாதவங்க 5 மாடு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட கொண்டாந்து விட்டுருவாங்க. உங்களுக்கு விட்டுருவாங்க. ஆமா, அந்த அப்பிகார்த்தி 3 மாசம் தானே. ஆமா, அவங்க மாட்டை அவங்க ஓட்டிட்டு போயிருவாங்க. மிச்சம் ஒரு 100 மாடு 150 மாடு இருக்கும். அதை கொண்டு சேலத்துல விட்டோம்னா சேலத்துலயும் இதுலயும் சேலத்து மாடு ஒரு 10 20 30 ஆளுக்கு 10 பேருக்கு மாடு இருக்கு. நிக்குது இருக்கு. 150 மாட்டுல 10 பேர் மாடு இருக்கு. நம்ம மாடையும் சேர்த்து அவங்க வந்து ஓட்டிட்டு போயிருவாங்க. வந்துருவாங்க, எல்லாரும் மாட்டும் சேர்ந்து தான் போகும். அவங்க ஊர் போற வழியில வடகரையில ஒருத்தவங்க ஊர் இருக்கு, அப்புறம் கொண்டைமல்லியில 2 பேருக்கு ஊர் இருக்கு. அதை தாண்டி மல்லியங்கரையில நம்ம மாடு போகும். அங்க போயிடுங்கண்ணா. ஆமா, மல்லியங்கரையில நம்ம மாட்டை ஒருத்தர் பாத்துக்கோ. இங்க சீசன் தகுந்த மாதிரி இங்க போயும். ஆமா, அது முடிச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க போயிடுமாண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி. அங்க போயிடும், கொட்டாய் ஷிஃப்ட் அங்க போயிடும். அப்ப அங்க சீசன் முடிச்சுட்டு அப்புறம் இங்க வந்துடும். மாசம் இங்க வந்துடும், இங்க முடிஞ்சவையோட இங்க வந்துடும். சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அப்ப உங்க லைனேஜ் மாடுகளை மட்டும் கொஞ்சம் காமிக்க முடியுமா? தாராளமான வாங்க, கொஞ்சம் காமிங்க. அம்மா வந்து இதுங்களாண்ணா. ஆமா, அம்மா வந்து செத்து போயிருக்கும், அந்த தழும்பு போல பாருங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே, எல்லா மாட்டுக்குமே அம்மாவத்துக்கு போகுது ஒரு 3-4 வருஷமா. பிறந்த கண்ணுக்கெல்லாம் அம்மாவத்துக்கு. சரி, சிரமமா இருக்கு அவன் ஓட்டுறது. சரிண்ணே சரிண்ணே. அது பொழைச்சிச்சு, இது ஆமா பொழைச்சது. ஆமா, உங்களுக்குண்ணே. ஆமா, இதுல 2 மாடு ஒரே மாதிரி இருக்கு. ஆமா ஆமாண்ணே, அது மட்டும் அந்த லைனேஜ் பண்ண. சரி, லைனேஜ் அந்த கருப்பு மாடு எது நான் காட்டுனேன். இந்த லைனேஜ் மாடுனா இப்ப இது எத்தனை வருஷம் வழிகால மாடானா இருக்கும்? எத்தனை தலைமுறைன்னு? ஆமா ஆமா ஆமா, வருஷம்னு கணக்கு பண்ணாக்கா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன். ஒரு 300 வருஷம் இருக்கும். அதோட வழிகாலுடைய மாடுகள்லாம் போயிருக்கிறதானே இந்த மாடுண்ணா? இந்த மாடு. சரிண்ணா, வேற காட்டுண்ணா. இது வேற ஏதாவது மாடு? இது இந்த இது காலை ரொம்ப தோரணையா இருக்குண்ணே. சரிண்ணா, இது நம்மளுக்கு. சரிண்ணா, இது வந்து நீங்க காலைக்கு போட்டிருக்கீங்க? ஆமா, இதெல்லாம் காலைக்கு தேய்க்கிறது. சரிண்ணா சரிண்ணா. இது வந்து நம்ம பழைய அந்த லைனேஜ் உள்ள காலை என்னது பழைய வழிகாலா? இன்னொருத்தவங்க கொண்டைமல்லி சேலம் இருக்குல்ல. ஆமாண்ணா, அங்க நம்மள்ட்ட மாடு விடுறவங்க கண்ணுடி ஏத்துக்களே ஓட்டிட்டு போங்கன்னு சொன்னோம். சரிங்கண்ணா, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அன்பளிப்பு பால் போட்டு வளர்த்து இப்ப வச்சு. இப்ப இது எத்தனை பல்லுனா இருக்கும்? அது இதுக்கு 4 பல்லு இருக்கும். அந்த தலைமாடு, தலை மாடு இதுதான். இதுதான் தலைமாடு. நம்ம கடையிலே இருக்கிறதுல இப்ப இருக்கிறதுலே வந்து தலை மாடு தான். இப்ப மாடு. ஆமா, இந்த மாடுண்ணா. இதோட கண்ணு அந்த காமிச்சல. ஆமாண்ணா, காமிச்சிங்க. இதோட முதல் கண்ணு அது. ஆமாண்ணா, அதுக்கடுத்து அது ஒரு கடையில இருந்து போட்டுருக்கு. சரிண்ணா சரிண்ணா. கிடைக்கே ஒரு ராஜா காலை இருக்கா? ஆமா, எங்கண்ணா அது காணும்? பாக்கலாமாண்ணா? வாங்கண்ணா, இந்த காலையை பாத்திரலாம். இன்னைக்கு இப்ப கடை சேர்ந்துட்டா இருக்கு. வா, இவருதான் பரவாயில்ல, கூப்பிட்டா வராருண்ணா. குணத்துல தங்கம். தங்கம் எத்தனை வருஷமா இருக்கு இந்த காலை? இது ஒரு 5-6 வருஷம் நெருங்கிருக்கும் இருக்குங்க. கடை சேர்ந்து ஜல்லி கட்டி இது அடைச்சது இல்ல. இது நம்ம கடைக்காக விட்டீங்க? கடைக்காக விட்டோம், ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு வாட்டி. ஒரு 4 பல்லு. ஆமா, 4 பல்லு ஒரு கட்ட ட்ரை பண்ணி பார்த்தோம். இவ்வளவு சாதுவா இருக்கிறது 5-6-10 பேர் வந்துட்டாங்கனாக்கா மாட்டுக்குள்ள வர முடியாது. ஓஹோ, அது ஒரு கோவம் அந்த மாதிரி டைப். கயிறு போட்டு இழுத்து பார்த்தா முடியல, ரொம்ப கடைசி எல்லாரையும் பாய ஆரம்பிச்சுட்டு. சரிங்கண்ணா, அதோட வேணாம், இது கொட்டி அடைச்சா திருப்பி அம்படாது அப்படின்னு சொல்லி வேணாண்ணா அப்படின்னு. சரிண்ணா சரி. இப்ப இதோட வாரிசுகள்லாம் இப்போ உள்ளது எல்லாமே கருப்பு கண்ணு. ஆமாண்ணா, அதெல்லாம் இப்ப இந்த கடையோட காலம்னா இதுதான், இந்த காலம் தான். இது ஒண்ணுதான் பெரிய காலம். ரைட்ண்ணா ரைட்ண்ணா. ஏதாவது கால கண்ணை கொஞ்சம் காமிக்க முடியுமாண்ணா? அதோட வழிகள் சின்ன கண்ணு, இந்த மாதிரி கண்ணுங்கள் ஏதாவது பாருங்க. அந்த கண்ணெல்லாம் அதுக்கு காட்டுண்ணா. அது மாடு தாமாடு இதுக்காக இதாண்ணா தரக்கமா இருக்கேன் இதெல்லாமே. ஆமா, இது இந்த மட்டும் கண்ணாண்ணா. இதான் என்ன சொல்றீங்க? இதெல்லாம் இப்ப அந்த காலைக்கு பிறந்தது. ஆமா, இதுங்களா? ஆமா, இவங்க இது எல்லாமே அந்த காலைக்கு. இப்ப இதெல்லாம் காலைக்கு போட்டிருக்கீங்களா இதெல்லாம்? ஆமா, கொடுக்காம வச்சிருக்கோம். இது இப்ப கண்ணு போட்டிருக்காங்க, போட்டுன்னு ஒரு 4 நாள் இருக்கு. சரி சரிண்ணா.
காலேஜ் படிச்சிருக்கேன், நானும் ஒரு பிபிஏ முடிச்சிருக்கேன். சரிங்கண்ணா. முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போனோம், செட் ஆகல. இது நம்மளுக்கு இதை விட்டுட்டு வேற எதுவும் செட் ஆகல. சரிண்ணா. இதுல இருக்கோம்னாக்கா பிரச்சனையும் வரும், நல்லதும் வரும், கெட்டதும் வரும். மாடை அதை நம்ம பாத்துக்கிறோம். இப்ப நம்ம ஃபேமிலியில என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு மாமா வராரு, இல்ல ஒரு சித்தப்பா வராங்கன்னா, என்ன ஏன்பா அந்த மாட்டை வச்சுட்டு போராடுறீங்க அப்படிங்கும்போது, நம்ம சாப்பிட்றோம் காலைல எப்படி மதியம் ஒரு 2 மணிக்கெல்லாம் செரிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா செரிமானம். ஆமா. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றது பாத்தீங்கன்னாக்கா, இந்த தலைவலி மாத்திரை இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இன்ஜுரிக்கு தான் போறோம். மற்றபடி எங்க ஃபேமிலி யாருக்கும் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வேலையே கிடையாது. அது ஒரு ரீசனுக்காகவும் சேர்க்கறது. ரெண்டாவது, நாங்க போய் வந்து அந்த மாதிரி புழக்கமா போயிட்டு வந்தாலும் ஒரே இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது நம்மளால. அந்த மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சுட்டு போயிட்டு வர்றது, பணம் வசூல் பண்ண போறது, கடை கட்டின காசெல்லாம் வாங்க போறது, இந்த மாதிரி அங்க எங்கன்னு போயிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஆள் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ண முடியாது. அது ஒரு சிரமம்னு பார்த்தா அது ஒரு சிரமம். ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஒரு ஆள் வச்சு நிறுத்திட்டு தான் போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கிற ஆள் அவங்க வீட்டுல எதுவும் ப்ராப்ளம்னா டக்குன்னு அவங்க போயிருவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளவு மட்டும் நம்ம ஒரு ஆள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அனுசரிச்சு பாத்துக்கிறது, வேற வழி இல்லையே. சரி, அப்ப அப்பா சார் அப்பாட்ட வந்து எத்தனை மாடு இருந்து நீங்க எப்படி அதை சொல்லுங்க. அப்பாட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடெல்லாம் இருந்து வித்துட்டாங்க. வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வித்துட்டு ஒரு 10 மாடம் நம்ம தான் இருந்து. அப்புறம் நான் படிச்சு முடிச்சுட்டு வெளில போனேன், செட் ஆகல அப்படின்னு இங்க வந்தேன். திருப்பி மாடு கம்மியா ஓட்டிட்டு இருந்தாங்க. மாசம் வந்து ஒரு 300 மாடு குறையாம 250 300 இந்த மாதிரி ஓட்டி நம்ம சொந்த மாடும் அப்படியே பெருகிச்சு. ஒண்ணு கிடையாது கண்ணா, ராசி கிடையாது கண்ணா போட்டுக்கிட்டு இப்போ 30 எப்படி மாடு இருக்கு. ஒரு 2-3 காளைங்க இருக்கு. பெரிய பெரிய காலையில 3 காலை இருக்கு. 60 எப்படி மாடு போல இன்னொருத்தவங்க மாடை சேர்த்து 60 எப்படி இருக்கு. அவர் தான் நம்ம மாடை கொண்டை மொழி போனா பாத்துக்குவாரு. சரிண்ணா. சரிண்ணா. அவ்வளவு இருக்கு. நல்ல முறையில உங்களுக்கு திருப்தியா இருக்காண்ணா? சந்தோஷமான இருக்கு. உண்மையிலே ஒரு திருப்தியா இருக்கு. வேற எதுலயுமே கிடைக்காத ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். நம்ம போறோம், மத்த வேலை பாக்குறோம் அப்படிங்கறத விட இதுல இருந்தா எனக்கு ஒரு மன நிம்மதி. இவ்வளவு மாடை நம்மள நம்பி இருக்கு, நம்ம இல்லைன்னா நம்ம மாடு இல்ல அப்படிங்கறதுல ஒரு மன நிம்மதி. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதோட வயிறு நிறைஞ்சாதான் நம்ம மனசு நிறைஞ்ச மாதிரி. ஆமா, நான் உங்களை பார்க்கவே தெரியுது. உண்மையிலே பரவாயில்ல. மாடு இவ்வளவு மாடுகளை பாதுகாத்து வரீங்கன்னா உண்மை நம்ம சந்தோஷம். கூடாது அப்படிங்கிற ஒரு நம்மளும் விட்டுறக்கூடாது, பாத்துக்கணும். கண்டிப்பா நம்மளுக்கு அடுத்த தலைமுறையும் கண்டிப்பா பாக்கணும். மாடுகளை விடக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது. ஒருத்தவங்க வாங்குறாங்க. இப்ப இந்த மாதிரி இல்ல, ஒருத்தர் 2 பேர் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் நல்ல பாராட்டலாம். சரி, அவங்களும் வாங்கணும், வளர்க்கணும், நம்மளுக்கு ஒரு ஆசை. பரவாயில்ல. ஒரு ஊருக்கு நிறைய பேர் ஓட்டினவங்க இப்ப போயிட்டு இப்ப தஞ்சாவூர் மாட்டோம், நானும் ஒருத்தர் தான் ஓட்டுறோம். 2 பேர் தாங்கும் போது ஒரு சங்கட்டமா இருக்கும், யாரும் ஓட்ட மாட்டாங்களே. நான் இப்ப நம்ம பக்கத்துல எல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்து இப்படி இருந்தா அது நல்லா இருக்கு. நம்ம மட்டும்தான் ஓட்டுறோம், அது ஒரு மன கஷ்டமா இருக்கு. மத்த எல்லாரும் ஓட்டினாலும் செஞ்சாலும் மாடு பாத்துக்கிட்டனால நல்லது தானே. ஒரு வீட்டுக்கு ஒரு பசு மாடு இருந்தா நல்லது. நாட்டு மாடு ரொம்ப சந்தோஷம் தானே. அப்படின்னு மாட்டு பால் சாப்பிடும், நல்லா இருக்கும். நாட்டு மாடு சாப்பிடும், எந்த ஒரு எதிர்ப்பு சக்தி, அது ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி. அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, நம்ம வீட்டுல எல்லாம் எதுவும் அதிகமா நாங்க இது ஹாஸ்பிட்டலே போனதே கிடையாது அப்படின்ட்டீங்க. ஸோ இதனுடைய பாலுங்கிறது அவங்களோட வீரியம் அப்படியாண்ணே. கண்டிப்பா நான் உங்களை சந்தித்துல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா வந்து நீங்க இன்னும் வந்து நிறைய மாடுகளை வளர்க்கணும்னா பாதுகாக்கணும். என்னுடைய போட்டியாளர்கள் யூடியூப் சேனல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை சந்தித்தெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. அது ஒரு பட்டதாரி இளைஞராக வந்து நீங்க மாடுகளை பாதுகாக்கிறோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய மாடுகளை வளர்க்கணும், பாதுகாக்கணும். நான் நிறைய பேர் இந்த மாதிரி மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை சந்தித்து ரொம்ப நன்றி. நன்றிண்ணா.